இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எது கத்திட்டு இருக்க? கார்த்தி வந்தா கூட்டு போ, இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்பு. இடத்த காத்துக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு. மச்சான் இப்ப வர போறீங்களா இல்லையா? ஐயோ இந்த நேரம் பார்த்து யாரும் வரமாட்டாங்களே. அம்மா சித்தி சீக்கிரம் வாங்கள. ஐயோ இவ போடுற சத்தத்துக்காக வந்து தொலைங்களே. ஏய் இங்க பாரு, என்னால வர முடியாது. உன்னால முடிஞ்சத பண்ணிக்க போ. நீங்க வராம நானும் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். ஓஹோ அப்படி ஆயிடுச்சா? என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நீ நவுரு. இருடி, இன்னைக்கு ஒரு காமெடி டிராமா இருக்கு, பாத்துட்டு போ. ஏய் உக்காந்துக்கோ, நல்லா பொழுது விடியற வரைக்கும் அங்கே உட்காரு. என்னால இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. உன்னால முடிஞ்சத பண்ண. ஏய் இப்படி விருப்பம் இல்லாத ஒருத்தர உன் கூட வற்புறுத்தி வாழ வைக்கணும்னு நினைக்கிறியே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா? ஓ அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியாடி? அடுத்தவ புருஷன்னு தெரிஞ்சோம் தாலி கட்டிட்டு வாழ வந்தவ தானே நீ. என்னடி சொன்ன? என்ன பேசுறாரு பாத்தியா? இப்படி அடிக்க வராளே. புள்ள தாச்சு பொண்ணு கூட பார்க்காம அடிக்க வராளே. இத கேக்குறதுக்கு நாதி இல்லையா? ஐயோ வாங்களே. பேசுறாரு பாருங்க. வீடியோ அடிக்கட்டும். ஐயோ இப்படி அடிச்சு கொல்ல பாக்குறாளே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அக்கா விடு, சும்மாவே விட கூடாது. அப்புறம் அடிச்சுக்கலாம். மாமா அம்மா எல்லாரும் என்னாச்சு? என்ன நடக்குது? என்னடா இதெல்லாம்? என்ன கூட அசிங்க அசிங்கமா திட்டுறா மாமா. காது கொடுத்து கேட்கவே முடியல மாமா. என்னை அடிக்க வரா மாமா. இதுக்கு தானே அன்னைக்கே சொன்ன இந்த வீட்டை விட்டு போறேன்னு. நீங்க தானே மாமா என்ன இங்க இருக்க சொன்னீங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா மாமா? என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடக்குது, கேட்க நாதி இல்லாம போச்சே. ஐயோ விஜய், பிரச்சனை பண்ணாம எழுந்திருச்சு ஒரு ரூமுக்கு போ. என் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவளோட சிரிச்சு பேசிட்டு இருப்பாக. நான் வயித்து புள்ள தாச்சு சித்தி. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒதுங்கி போகணுமா? என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க சொல்றீங்களா? அவர் வராம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். டேய் என்ன? ஒண்ணு இல்லையே. இல்லையே, மூஞ்சியே சரியில்லை. ஏதோ கடுகடுன்னு இருக்க மாதிரி இருக்கு. அது வேற ஒரு பிரச்சனை. அதான் என்ன? ஆமா, நீ காலேஜ் போலையா? இன்னைக்கு காலேஜ் லீவுடா. சரி, ஆட்டோ ஓட்ட போவிய? ஆட்டோ ஓட்ட போனா ஏன் ஓட்ட போறேன்னு கேக்குற? காலேஜ் இன்னைக்கு லீவுன்னு சொன்னா அதையும் கேக்குற. புடவை பார்க்கணும். சரி, நீ போய் வியாபாரத்தை பாருப்போ. உள்ள வாங்க காட்டுறேன். சரி போ. இங்க விட்டா இப்ப ராகவன் கிட்ட தான் போவான். முதல்ல அவனுக்கு இந்த தகவலை சொல்லணும். மாறா, டேய் வாடா வாடா வாடா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டேய் என்னடா, என்னாச்சு? புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. டேய் ஒரு ஆர்டரும் வேணாம், நான் சொல்றது முதல்ல கேளு. என்னாச்சுடா? அந்த விட்னஸ் இருக்கான்ல, ஆமா, அவன் இங்க வந்தான்டா. செலவுக்கு பணம் கேட்டான். ஐயோ, அவன் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடுறா? ஆமா, கடை முழுக்க கட்டு அடிக்க வச்சிருக்கேன்ல, வந்தோன்னு எடுத்து நீட்டுறதுக்கு. டேய் அவன் கொடுக்கலாம், ரொம்ப டென்ஷன் ஆயிருவான்டா. அது அவனுக்கு அப்பெல்லாம் கொடுக்க கூடாதுடா. இப்படி மாத்தி மாத்தி பணத்தை இறைச்சதுனாலதான் எப்ப பார்த்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அது இல்லடா. டேய் அவன் கண்மணி கிட்ட உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவான்டா. அப்பெல்லாம் சொல்ல மாட்டான். சொன்னா அவனுக்கு சல்லி பைசா தேராதுன்னு அவனுக்கு தெரியாதா? சும்மா போட்டு பாக்குறான், அவ்வளவுதான். அவன் உங்ககிட்ட வந்து பணம் கேட்டாலும் நீயும் கொடுக்காத, அடிச்சு விரட்டி விடு, புரியுதா? இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம கடன் தாண்டா ஆகணும், வேற வழி இல்லை. நீ எதை பத்தியும் யோசிக்காத, பாத்துக்கலாம். டேய் என்னடா? இல்லடா, இப்பதான் கண்மணி என்கிட்ட கொஞ்சம் பாசமா பழக ஆரம்பிச்சிருக்கா. டேய் நீ நார்மலாவு, பதட்டத்தை குறை. நல்ல மூச்சு இழுத்து விடு. இந்தாங்க வரேம்மா. ரிலாக்ஸ், காம் டவுன். ஓகே, ஒன்னும் இல்ல, நீ போய் ரிலாக்ஸ் ஆறு, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துப்பியா? பயப்படாது, ஒன்னும் இல்ல, போ. கண்மணி, நீ எங்க இங்க? கடைக்கு தாங்க வந்தேன். என்ன மாறன் உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு? அது அது
ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டர் ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது அவன்கிட்ட சொன்னேன், அவன் வேணான்னு நம்மளே பார்த்துக்க சொல்லிட்டான். ஓ அவ்வளவுதானா? ஆமாம். ஆனா அதுக்கேங்க நீங்க இவ்ளோ பயந்த மாதிரி நிக்கிறீங்க? நான் நான் ஒன்றும் பயப்படலையே. எல்லாம் ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். வா வா போலாம் வா. வாங்க. பார்த்து பார்த்து வா. தம்பி, உங்களை தான்ப்பா கேக்குறேன். சிகப்பு கலர் புடவையா எடுத்து போடுங்கப்பா. ஏய் கார்த்தி, கேக்குறாங்க பாருடா. அது என்ன தம்பி கேட்டீங்க? சிகப்பு கலர் புடவை வேணும் சிவப்பு தம்பி. கலர் ஆமா. சாரியா? ஒரு நிமிஷம் இருங்க. ம். இந்தாங்க. தம்பி சிகப்பு கலர் கேட்டேன். சாரி. ஒரு நிமிஷம் இருங்க. டேய் நீ தள்ளு, நான் பாத்துக்கிறேன். ஓ பாருங்கக்கா, பாருங்க. தம்பி இது வேணா இதை ஆ எடுத்துக்கிறேன். சரிக்கா. எவ்வளவு தம்பி? 400 ரூபாக்கா. ஆ இந்தப்பா. ஒரு நிமிஷம்க்கா. ம். கொடுங்கக்கா. அடுத்த தடவை வாங்க, இன்னும் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். சரிப்பா வரேன். டேய் வீட்டில் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தாண்டா கடைக்கு வந்த. அப்புறம் இங்கேயும் வந்து அதவே நினச்சிட்டு இருந்தா எப்படிரா? டேய் என்னால தாங்கிக்கவே முடியலடா. செய்யாத தப்புக்கு இத்தனை நாள நான் தண்டனை அனுபவிச்சது பத்தாதுன்னு மேற்கொண்டு இப்ப கர்ப்பமா இருக்கேன்னு வேற நாடகம் ஆடுறா அவ. எனக்கு பயமா இருக்குமாரா. டேய் நீ சொன்ன மாதிரி நாளைக்கே ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்த இது உனக்கு பிறந்ததான்னு சொல்லி என் தலையில கட்டிடுவான்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. டேய் என்னடா சிரிப்பா இருக்கா? இப்பெல்லாம் அவளுக்கு நீ பயந்துட்டு இருந்தேன்னு வையேன், ரொம்ப கஷ்டம்டா. பிருந்தா உனக்கு இருக்க மாட்டா சொல்லிட்டேன். டேய் பின் என்னடா, அவ நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 1000 திட்டம் போடுவா. அதுக்கெல்லாம் பயந்துட்டு ஒதுங்கி இருக்க முடியுமா? இல்ல நாங்க தான் விட்டுருவோமா?